தி ட்ரூத். ஆசிரியர் KS நாகராஜன் ராஜா. என்னுரை. எனது மௌனம் புத்தகம் வெளியாகி சரியாக 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. காலத்தின் சக்கரம் எவ்வளவு வேகமாக சுழல்கிறது! மௌனம் புத்தகம் வெளியான 1 மாத காலத்திலிருந்தே கேரி ட்ரேடிங் உரிமையாளர்கள் அடுத்த புத்தகம் எப்போது எழுதப் போகிறீர்கள் என்று அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நானும் அவர்களிடம் அதற்கென்று காலம் வரவேண்டும், குருவிடமிருந்தும் அன்னையிடமிருந்தும் கட்டளை வரவேண்டும் என்ற பதிலை மட்டும் சொல்வேன். மௌனம் புத்தகத்தை படித்த அன்பர்களும் தாய்மார்களும் எப்பொழுது அடுத்த புத்தகம் வெளியிடப் போகிறீர்கள் என்று என்னிடம் கேட்பார்கள். அந்த புத்தகத்தின் தாக்கம் அவர்களிடத்தில் அந்த அளவிற்கு இருந்திருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஈரோட்டிலிருந்து ஒரு இஸ்லாமிய அன்பர் மௌனம் புத்தகத்தை படித்துவிட்டு உணர்ச்சி பெருக்கில் தொலைபேசியில் என்னிடம் அழுது கொண்டே பேசியதை என்னால் மறக்க முடியாது. இவ்வாறு எத்தனையோ அன்பர்கள், எத்தனையோ தாய்மார்கள் மௌனம் புத்தகத்தினால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை பேரின் பாராட்டும் உணர்ச்சி பெருக்கும் எனது தெய்வீக குரு பாபாஜியையும் தெய்வீக அன்னையையுமே சேரும். ஏனென்றால் எழுதியது நான் அல்ல, நான் ஒரு கருவி மட்டுமே. என் கையில் பேனாவை கொடுத்து அவர்கள்தான் எழுத வைக்கிறார்கள். அனுபவங்களை, விஷயங்களை கொடுத்ததும் அவர்கள்தான். இத்தனை பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களே, அவர்களுக்காக எழுதுவோம் என்று எண்ணி 1 வருடம் முன்பு எழுத ஆரம்பித்தேன். 2 கட்டுரைக்கு மேல் என்னால் எழுத முடியவில்லை. எழுத உட்கார்ந்தால் மனம் வேறு விஷயத்திற்கு போய்விடும். ஏனென்றால் எழுத வேண்டும் என்ற முடிவு நானாக எடுத்தது. அவர்களது உத்தரவு இல்லாமல் எழுத நினைத்தால் இப்படித்தான் நடக்கும். ஆகவே எழுதுவதை நிறுத்தி வைத்து விட்டேன். ஒரு சில மாதங்களுக்கு முன் சென்னையில் ஸ்ரீ ஷிரடி பாபாவின் மீடியமாக செயல்படும் திரு ஹேமந்த் அவர்களை குடும்பத்தினருடன் சென்று சந்தித்தேன். அவர் என்னை பார்த்தவுடன், என்ன புத்தகம் எழுதுவதை நிறுத்தி வைத்து விட்டீர்கள்? எழுத ஆரம்பியுங்கள், உங்கள் அனுபவங்களை எழுதுங்கள், நிறைய அனுபவங்கள் இருக்கிறது, இன்னும் கிடைக்கும் என்று சொன்னார். திரு ஹேமந்த் அவர்களை பொறுத்தவரை ஷிரடி பாபா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் சொல்வார். நானும் அவர் சொன்னதை பாபாவின் வாக்காக எடுத்துக்கொண்டேன். அவரை சந்திக்கச் சென்றது கூட அவர் வர சொல்லித்தான் நான் சென்றேன். பாபாவிடமிருந்து எனக்கு சொல்ல வேண்டிய தகவல் இருக்கிறது என்பதினால்தான் என்னை அழைத்திருக்கிறார். அதற்கு பின்னர் சில பயணங்களை மேற்கொண்டேன். சில மகான்களின் சந்திப்புகள், சில அற்புத அனுபவங்கள் எல்லாம் கிடைத்தன. உண்மை என்ற தலைப்பில் புத்தகம் எழுத ஆரம்பித்தேன். எவ்வித தடங்களும் இன்றி எழுத முடிந்தது. ஏனென்றால் எழுதச் சொன்னது பாபா, எழுத வைத்ததும் பாபா. இதில் எனக்கென்று எந்த வேலையும் இல்லை. இப்புத்தகம் எழுதுகின்ற சமயத்தில் அம்பாள் சில அற்புதங்களை நிகழ்த்தி ஆசீர்வதித்தார்.